என் வார்த்தையை கேட்கிற உங்களிடத்தில் இன்றைக்கு ஒரு நேரடியான கேள்வியை கேட்கிறேன். ஆர் யூ சேவ்ட்? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இயேசு உங்களை தன்னுடைய ரத்தத்தினால கழுவி இருக்கிறாரா? இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? இந்த நிச்சயம் இல்லைன்னா இந்த உலகம் முடியும் பொழுது உங்க வாழ்க்கை கொஞ்சம் பரிதபிக்கப்படத்தக்க வாழ்க்கையா இருக்கும். அல்லது உங்கள் வாழ்வு முடியும் பொழுது நீங்கள் ஒரு நித்திய நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியது இருக்கும். ஒரு அருமையான பாடல் உண்டு இல்லை? பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா மாசில்லா திரு ரத்தத்தினால். அந்த பாடலை பாடும் பொழுதெல்லாம் என் உள்ள உடையும். இன்னைக்கு உங்களை பார்த்தே நீங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நான் ரட்சகர் இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்ற நிச்சயம் இருக்கிறதா? என் 18 வயதுக்கு முன்பதாக யாராவது என்னை பார்த்து நீ ரட்சிக்கப்பட்டாயா என்று கேட்டால் எனக்கு கோபம் வரும். நான் ஒழுங்காக ஆலயத்திற்கு போகிறேன், நன்மை எடுக்கிறேன், பாவ சங்கீர்த்தனம் பண்ணுகிறேன், என்னை பார்த்து நீ ரட்சிக்கப்பட்டாயா என்று எப்படி கேட்பீர்கள் என்று தான் நான் கேட்டேன். எதுவரை தெரியுமா? ரட்சிப்பு என்றால் என்ன என்று அறியாதவரை. ஆனால் ஒரு நாள் என் ஆண்டவர் இயேசுவை சந்தித்தேன். அவர் ரத்தம் சிந்தின காட்சியை பார்த்தேன். அன்றைக்கு இயேசுவினிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு, இயேசுவே என் பாவங்கள் எல்லாவற்றையும் எனக்கு மன்னியும் என்று கேட்ட பொழுது இயேசு என்னை மன்னித்தார். அன்றைக்குத்தான் மரித்தால் பரலோகம் போவேன் என்ற நிச்சயம் எனக்கு வந்தது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, டேக் எ டெசிஷன் டுடே. இன்னைக்கு உலகத்துக்கு முடிவு வருதுங்கிற செய்தியை கேட்குறீங்களே, அந்த முடிவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அந்த புண்ணிய ரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இரவு முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி உங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் அறிக்கை செய்து மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். இயேசுடைய ரத்தம் எப்பேற்பட்ட பாவத்தையும் கழுவும், உங்களை சுத்தமாகும். ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே சில பிழைகள் கரைகள் இருக்கும் என்றால் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படுங்கள், முடிவுக்கு ஆயத்தமாகுங்கள்.